கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சோத்தல் வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். பொதுவாய் நாம் தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எப்ஜிசிஐ வெல்லூர் குளோபல் சர்ச் இந்த இன்டர்நெட் சபையில் கடந்து கொள்ள உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 19/1/2025 ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு, அல்லேலூயா, பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு போடப்பட்டது. பெலிஸ்தியன் என்றால் ஆதாமுக்குள் பிறந்தவன். அவனுக்குள்ள பாவமும் மரணமும் இருக்கிறது, அவனுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. அதனால இஸ்ரவேலன் பயப்படுகிறான். இஸ்ரவேலன் பயப்படக்கூடாது. ஏன்னா பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. ஆமா, இயேசுவின் அன்பை இந்த பெலிஸ்தியனுக்கு நீ காட்டலன்னா நீ பயந்துட்டு தான் இருப்ப, அவன் போட்டு தள்ளிட்டு இருப்பான். இயேசுவின் அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையுமே கொடுக்குது எதிராளிக்கு, பெலிஸ்தியனுக்கு. அதனால பெலிஸ்தியனை கண்டு பயப்படாதே. அல்லேலூயா. பெலிஸ்தியனை கண்டு அஞ்சாதே, பெலிஸ்தியனை கண்டு ஓடாதே, பெலிஸ்தியனை கண்டு சோர்ந்து போகாதே. பூர்ண அன்பு உனக்குள்ளே இருக்கிறது. இயேசு பெலிஸ்தியனை கண்டு அஞ்சவில்லை, பயப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை, கவலைப்படவில்லை. இங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை, மிஸ்பானா சபை. பழைய ஏற்பாட்டில் இப்போ எப்படி சபை கூடுதல் வரும், நாத்திகை மாறாதுன்னா ஒரு பாஸ்டு, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டு, விசுவாசிகள் சபை கூடி வருதல், அதான் மிஸ்பா. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தியர் அவர்களுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. இப்போது கூட சபை கூடி வரும்பொழுது இந்த உலகத்தில் அது பிசாசுக்குள்ள எரிச்சல் உண்டாகிறது. அப்போது பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். ஆமா, அவன் எதிர்க்கிறவன், பகைக்கிறவன், சபிக்கிறவன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே தான். நீ மிஸ்பான திருச்சபைக்குள்ள, மிஸ்பாவுக்குள்ளே நீ இருந்தால் பெலிஸ்தியன் எதிர்த்து வருவான், இந்த உலகத்தின் அதிபதி எதிர்த்து வருவான். அதனால நீ பயப்படாத, சோர்ந்து போகாத. இயேசுவை கொடு அவனுக்கு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடு. மரணத்துக்கு அதிபதி பிசாசு அழிக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிபதி பிசாசு அழிந்தே போவான். இயேசு உனக்குள்ளதா, பயப்படக்கூடாது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு, மனித அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கும். பெலிஸ்தியனுக்கு கொடுக்கும், டைரக்ட் பிசாசு கொடுக்கும். தேவி நீதிட்டு உழித்தது கூட அவன் பேர் தேவன் தனக்கு பெலிச ஒய்ஞானே. சோஸ்திரம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள்.
இந்த பெலிசியர்களை பாவமும் மரணமும் சாபமும் வறுமையும் தரித்திரம் ஆபத்து விபத்து நாசபோதம் கடல் எல்லாம் பிசாசுகிரியே இருக்குது. அது உனக்கு விரோதமாக எதிர்த்து வருது. புதிய ஏற்பாட்டில் இந்த மிஸ்பா நீ தான் இஸ்ரவேலை, அவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேலர்களாக்கப்பட்டார்கள். நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேலன். நீ புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன். நீ சபையிலே இன்னைக்கு ஞாயிறு ஆராதனை 19/1/2025 ஞாயிறு ஆராயில் கூடி வந்திருக்கிறத கேள்விப்பட்டு இந்த பெலிஸ்தீனின் ஆவிகள் உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தீர் நிமித்தம் பயப்படாத, போர் நண்பை காட்டு, இயேசுவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவன், போர் அன்பு பிதாவாகிய தேவன் இயேசுவின் அன்பு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த இதில் தேவநீதி உயிர்த்தேல் கூட அவனுக்கு பெலிஸ்தீனுக்கு அசுத்தாவிக்கு பாவட்டும் மரணத்துக்கு தேவநீதி உயிர்த்தேல் கூட தேவந்தர்கள் அபாலிஷி ஆகிட்டோம். எதிர்த்து வர்றான் அழித்து போவான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறு நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவர் ஜீவாதிபதி தேவன், அவன் மரணத்துக்கு அதிபதி பெலிஸ்தியன். பாவட்டும் மரணத்தை சுமந்து எதிர்த்து வரான் அவனுக்கு விரோதமா. நீ தேவி நீதிட்டு உயிர்த்தேல கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவந்தர் காதவனுக்கு கொடுக்கணும். நீ பயந்த காரியம் நடக்காது. விசுவாசிகளை தோற்று போகும். பெலிஸ்தியன் உன்னை ஜெயிக்க முடியாது. பாவம் மரணமும் வியாதி வறுமை தரித்து உன்னை ஜெயிக்க முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். புதிய ஏற்பாடு இதோ உலகத்தில் தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது இந்த பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ பெலிஸ்திய ஆவியை பார்த்து பயப்படுற கடன் வியாதி வறுமை தரித்திரம் ஆபத்து விபத்து பாதாளம் கொள்ளாத மனிதர்கள் இதெல்லாம் பார்த்து நீ பயந்த காரியம் உனக்கு நடக்கும். பயப்படுறது ஸ்டாப் பண்ணு. இயேசுவின் அன்பை வெளிப்பட்டு உன்னை சபிக்கணும் ஆசீர்வதினார். உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யணும். சத்துக்களை சிநேகி. உன்னை துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணு. நீ ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் உங்களுடைய நாமம், உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய சித்தம், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடு. உன்னை சபிக்கிறான், பெலிஸ்திய பகைக்கிறான், உன்னை துன்படுத்துறான், உன்னை சபிக்கணும் ஆசீர்வாதம். இயேசு சாமண்ட வாக்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்து சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. உன்னை பகைக்கிறான். ஆதாம் மூலமாக நன்மத்தையும் மரியாதை பாவத்தை மனத்தையும் கொடுத்து பகைக்கிறான். நீ பகைக்கு நன்மை செய்யணும். இயேசு தேவந்தர் அதான் அவனுக்கு நன்மை செய்யுது. பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது. அவன் வரானேன்னு சொல்லிட்டு பயந்துருந்தாக்கா நோய் வந்துடும், வியாதி வந்துடும், வறுமை தடுத்துட்டு வந்துடும். அதனால் இது சொல்லப்படுது. அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்படாத, இயேசு நன்மை காட்டு. வியாதி நிமித்தம் பெலிஸ்தியனா வியாதி சாபம் மரணம் தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த பாதாளம் எல்லாம் இந்த பெலிஸ்தியருக்குள்ளே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மத்தை மரியாதை இதை கண்டு பயந்துட்டு இருக்காத. பயப்படுறத ஸ்டாப் பண்ணு. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. அப்படி நிச்சயம் பண்ணும். இயேசு ஜீவ சொல்ல ஜீவரசம் அதை தேவி நீதிக்கு உயிர்த்தது கொடு. அந்த பெலிசிய பாவட்டும் மரணத்தில் வரோம். அதை கண்டு பயப்படுற எதிர்காலம் எப்படி இருக்குமோ. உலகக்குள்ள பெலிசியர் ஆதாமுக்குள்ள பிறகு சுற்றி உன் வீட்டாரையும் உனக்கு சத்து நன்மத்தையும் மரியாதை பெலிசியம் தான். உன் கட்டின மனைவியாக இருக்கும், கட்டின புருஷனாக பெத்த பிள்ளை கூட ஆதாமுக்குள்ள பிறகு பெலிசியாபி நன்மத்தை மரியாதை பெலிசியன். அவன் விரோதமாக தான் வருவான், உனக்கு எதிராக தான் செயல்படுவான். சாபத்தை பாவத்தை மரணத்தை உரிமையாக கொடு. திருடுவான் கொள்வான் அழிப்பான். நீ அதை கண்டு பயந்துன்னா பயந்த காரியம் தான் நடக்கும். நீ ஜீவ விச்சதுக்கு நீ திருடனாகிய பெலிசியன் திறனுக்கு சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை ஜீவன் ஆஸ்வதாயம் எல்லாம் திருடனும் கொள்றாங்கிறான். நீ அதை நெச்சு பயந்து இருந்தாக்கா திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறும் நீயோ. நீ இஸ்ரவேலன், நீ இயேசு ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டவன், புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன். நீயோ அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அது பாரு இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு ஜீவ விருசதிகனி. ஆதாம் நன்மத்தையும் மரியாதைக்கு அவன் தான் பெலிசிய பாவத்தின் தமிழ் மனத்தை சுமந்து தான் வருவான். எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு போனால் எந்த உலகத்துக்கு போனால் எந்த மாதிரி எங்கே ஆதாம் கூட பிறந்தவங்க விரோதமாக தான் இருப்பான். நீ கிறிஸ்து அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உழித்ததில்லை. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு பற்று குத்துற அசுத்த பசுத்தா இறக்கலாம். கான்சியஸாக இது நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை. உலகெங்கும் பெலிசியர்கள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு பெலிசியர் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள். நன்மார்கள் துன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விரோதமாய் எதிர்த்து வருவார்கள், எதிர்த்து வருவார்கள். பாவத்தை மருந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசு ஜீவனை இப்போ தேவன் தன் ஆதம் அசுத்த ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரன் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிசியர் கேள்விப்பட்ட போது பெலிசியரின் அதிபதிகள், இந்த உலகத்தின் அதிபதி
ஆமாம், உங்கள் வீட்டாரே உனக்கு சத்ருக்களை சிநேகிங்கன்னார் இயேசு. இது இயேசு சிநேகத்தை கட்ட சத்ருவை ஜெயிச்சிடலாம். இயேசு சிநேக ஜீவனை இயேசு தேவநீதி உதிர் புத்திர சிநேகித்து சத்ருக்களை இயேசு சிநேகம் தேவநீதி இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு எல்லையிட்ட தேவதற்கு அவனோட தரித்திரம் ஆகி போயிடும். அவதான் சத்ரு. தேவநீதி பாவ சாபம் மரணம் தரித்திர பாதாள ஒரு சத்ரு. அதுக்கு தேவநீதி உயிர்த்து பரலோக ராஜ்யம் வாழ்ந்து சகத்து பரிகாரத்தை தேவநீதி உயிர் இயேசு சாமனை வாழ்க்கை கொடுத்து இயேசு சிநேகத்தை காட்டு எல்லா சத்ருகளும் சிதறிட்டு போவார்கள். நீ நன்மத்தை மேலே தங்க நீ ஒரு சத்ரு அவன் 2 பேர் ஆகி வேண்டியதா, நீ ஒரு பெலிசை அடிச்சு 2 பேர் சாக வேண்டியதுதான். ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே இரு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு, பயம் அம்மா வயிற்றில் பிறந்தவனுக்கு பயம்தான், எதிர்த்தாலும் பயம். நான் பயந்த காரியம் நடந்து நான் அஞ்சினது அப்படியே வந்ததுதான். பயப்படாத, அது ஆதாமின் சிந்தை மரம். ஆதாமுக்குள்ள பிறந்து பயம், கவலை, வெறுப்பு, கசப்பு, சுய நீதி, அநீதி, அது நன்றத்தை மரியாதை. நீ பயந்தது அப்படியே நிறைவேறுமா? வியாதி பிடிச்சிக்கோ, பயந்தா ப்ரெஷர் கூடிடும், வியாதி சர்ற நேரம். பயந்து எதுக்குத்தாலும் பயம், எதிர்காலத்து குறித்து பயம், மனிதர்களை பார்த்தா பயம், காசு இல்லையா அதுக்கு ஒரு பயம், பயம் உங்கள் தீமையை தான் செய்யும். அப்போ என்னதே பூர்ண அன்பு பயத்தை புறம்பேத்தணும். என் அன்பு இயேசுவின் அன்பு. இயேசு நன்மை என்ன பண்ணுது? பிதாவே இவன் பண்ணி ஜீவரத்துங்கிற பல்லோதி இதுங்கிற சொல்லி அதை செய்யாத. ஆமாம், நான் பயப்பட மாட்டேன். பல்லகச்சி யாரும் பயப்படாது, பயந்துதான் இருப்பேன். அது ஒரு பிரதிகிரியை செய்யணும். அது ஒரு பூர்ண அன்பு. எங்களுக்கு இது ஒன்றியோ அதில் போய் பாருங்க, எடுக்க நேரம் இல்லை. அன்பிலே பயமில்லை, பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பேது. இயேசுவின் அன்பு அது தேவநீதி பரலோகத்தை குத்தணும், தீவிரமாக குத்தணும். ஆமாம், தோனியல் சிங்க கம்பீரம் போகிறான். எப்படி போனான்னு பூர்ண அன்பு. தேவன் அப்பாவுக்கு தேவன் தனக்கு முழு உலகத்தை சிங்கத்தும் கொடுக்குறான். சிங்கம் வாய் கட்டிச்சு, தேவதத்தை வந்து வாயை கட்டிச்சு. நிறைய விஷயம் இது, பயப்படாது. அது ஒரு செய்தி, அது ஒரு நாளைக்கு தியானிப்போம். இப்போ அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு அடுத்து சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓடாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆமா, இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க? பெலிஸ்தர் நிமித்தம் பயப்படுறாங்க. அவன் யாருங்க? ஆதாம் வழியா பிறந்தவங்க பெலிஸ்தர். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானே. ஆமா, ஆதாம்னா ஆதாம் வியாபாரம் தேவனுடைய வார்த்தையை மீறி ஏது நன்மை தீமை கனியை சாப்பிட்டு பிறந்தவங்க. நன்மை நன்மார்க்க துன்மார்க்க, அவனுக்குள்ள சுயநீதி அநீதி பாவம் மனம் பாதாளமே அவங்கள சீரியஸான பெட்டர் தான். ஆமாம், அவன் அழிக்க தான் வருவான், கொல்லத்தான் வரும், திருடத்தான் வருவான். அவனால் உனக்கு நஷ்டமே தவிர லாபம் வரும். மாம்ச சிந்தை கொண்டு கொடுக்காது, அழிக்க வேண்டி தான் செய்யும். இப்போ சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி விட பண்ணணுமானே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அவர் தான் நம்மளை பெலிஸ்தியர் கைக்கு இருந்து விடுதலையாக்க முடியும். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, கடன் தொல்லைக்கு, மண்டத்தனம், என்னென்ன செய்திக்குது, பாவத்திலிருந்து மரண வரைக்கும், வியாதி வருவது, பாதம் எல்லாத்தையும் தப்பிவித்து நீங்களாக தேவனாகிய கர்த்தர்கிட்ட வரணும். அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இதே மேல் கர்த்தர் ஜீவன் உள்ள அவர் ஜோயே. அதனால்தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்க. உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செய்தி நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏரோல் கூட்டு ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை பற்றி கடைசி நாள் ஏப்ரல் பகுதி என்னுடைய செய்தி கேட்கணும். என்னுடைய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்ய இருக்க முடியாது. எங்கள் செய்தி குளோபல் சர்ச்சு, எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை. எங்கள் சபைக்கு வானம் போகிற பூமி 816 கோடி விசுவாசிக்கு ஆதம் போல நன்மத்தை மாதிரி பெலிஸ்தர்களாக இருக்காங்க. அவங்கள கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவதற்கு ஆதம் கூட அசுத்த பாவண்டவன் பசுத்த இறக்கிடுவான். இதான் எங்கள் ஊழியம்.
எங்கள் சபையின் மூல உபதேசம் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுறான். திருடனும் கொள்ள வழிக்கு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணவன் ஜீவ மார்க்கம். அந்த ஜீவன தேவநீதி இயேசு கிறிஸ்துவோட வாக்கு தத்தமேகுது. ஆதாமுக்குள்ள மரணம் நன்மத்தை மரியத்தக்க கனி, இயேசு ஜீவ வித்தது கனி. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஷு, ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம். அந்த ஜீவன இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதிபுரம், விசுவாசம், சமத்தையும் பரிசுத்தம், அளவற்ற அன்பு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு தான் எங்கள் உபதேசம். அப்போ சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி. பெலிஸ்தியன் ஆதாமுக்களை பிறந்தவன், யாராவது உருவம் அவரானா, கொள்ளாத மனுஷன், ரவுடி மாதிரி இருக்கானா, கோலியாத்தா, பார்வோனா, ஆமானா, எல்லாம் உன்னை கொல்லவன் திருடவும் அழிக்கத்தான் வருவான். பார்வோனு இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனையும் கசப்பாக்கினானா. பார்வோனா ஆதாம் மூலமாக பிறந்தவன். கட்டின மனைவிலேருந்து, கட்டின புருஷன்லேருந்து, பெத்த பிள்ளைலேருந்து ஆதாமுக்குள்ள பிறந்தது. அந்த ஜீவனையும் கசப்பாக்கிற பிள்ளை அந்த பார்வோனா தான் இருக்கும். நன்மார்க்கு துன்மார்க்கா தாக்கா பார்வோன் இல்லை, மோசே இஸ்ரவேல் ஜனங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வச்சு நிலைக்காட்டில் பூசணும். அந்த பஸ்கு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முடிவுகளுக்கு, பார்வோனுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முடிவுகளுக்கு கொடுத்தா. சங்காரத்துடன் பெலிஸ்தியன், பார்வோன், ஆமான் எல்லாம் சமுத்திரத்தை போய் மாட்டிடுவாங்க. நீ தப்பித்து கொள்ளலாம் பெலிஸ்தியனுக்கு. அப்போ மோசே காலத்தில் பார்வோன் ஜீவனை கசப்பாக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களை. தேவநாயகத்து என் கை வெள்ளமை கண்டால் வழி அவன் உங்களை போக வேண்டாம். என்ன கை வெள்ளமை? பத்மாட்டி ரத்தத்துவா, அதான் தேவனுடைய வல்லமை. இயேசு ரத்த தண்ணி நிலைக்கால் தேவன் தனக்கு உலகத்து சிலுவை அதை அடித்து நிலைக்காலில் பூசுறாங்க. 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த அந்த பார்வோன் அடிமை பொண்ணோடு வெள்ளியோடு கூட வராங்க. எகிப்தியரை கொள்ளையிடுறாங்க. எல்லாம் துவச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு செங்கடல் வழிவிடுது. யோர்தான் பெண் எரிக்கோ பாவலும் தேவனோடு நல்ல விசாலமான தேர்ந்து போகிறாங்க. நம்முடைய பஸ்மாவாகிய இயேசு நமக்காக பலியிடப்பட்டு 1 படிக்கிறோம். அப்போது இயேசு தான் அந்த இயேசு தேவன். இது வெற்றி இயேசு கிடையாது. இயேசு பரலோக ராஜ்யமே வானத்துக்கு சகல அதிகாரி. அவர் தேவனாகிய கர்த்தரே. அதை கொடு. தேவனுக்கு தனக்கு எதிராளிக்கு பகையாளி கொலையாளி சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறவன் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு இயேசு முடித்து ஜீவனமாக இருக்கிறாரு. அதை பேர் சொல்லிக் கொடுக்கும், மனைவி பேர் சொல்லிக் கொடுக்கும், பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாவுக்கு ஜனங்க பேர் ஒரு சபை ஜனங்க ஊர் உலக யாருக்கும் கூட நீ உலகத்துக்கே வழி. ஆனால் தான் நான் இப்போ இன்டர்நேஷ்னல் பாஸ்டர் நானே. 7 கண்டத்துக்கு பாஸ்டர். இயேசுவே சொல்கிறாரியா, நீ உலகத்துக்கு வழி தான் பாஸ்டர், நீ பூமிக்கே உட்பட்டார். ஆனால் தான் எங்கள் சபைக்கு வானம் தான் போகிறேன். பூமி எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்தான். பெலிஸ்தியன், கானானிய, பார்வோனு, ஆமானு எல்லாம் ஆதாம் வழியாக நன்னத்தை மாதிரி எந்த பிறந்தான். யாரோ எவ்வளோ ஜாதியான மத வேறுபாடு இருக்கலாம். ஆனால் 816 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்த இறங்கிடுவான். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அப்போது சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி. பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாகணுமா? உன் மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நாத்தனார், மூத்தனார், உன் வீட்டாரையும் உனக்கு சத்து எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தான். நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதி உனக்கு விரோதமாக தான் போங்க. அவங்களை சத்துருக்கு சத்ருவா, நீ ஒரு நண்பத்தையும் அவங்க ஒரு நண்பத்தை அடிச்சு நொறுக்கி 2 பேர் அடிச்சு பாத பிஷா தந்திரமா. நீ கிறிஸ்துக்குள்ளே சபிக்கிற மாமியார், சபிக்கிற மாமனார், நாத்தனார், மூத்தனார், அண்ணன் தம்பி இயேசு ஜீவன் பரலோகரா தேவன் தன் ஆதாம் முழுத்து குத்துப்பாரு. சபிக்கிற ஜெயிக்க நீ தான் அவனை ஜெயிப்பாய். அவனுடையதை நீ கொள்ளையடிப்பாய். அதான் பார்வோனு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வெள்ளியுடைய பொண்ணோடு வெள்ளியோடு கொள்ளைத்தானே எல்லாம் தொடச்சி கேட்டு கொண்டு வெளில குத்தாதான் அவனுக்கு நிம்மதியாகுது. இல்லைன்னா தரிசனங்களை சாகுதாங்க. எல்லாம் பொண்ணு வெளி மூட்டை எடுத்துட்டு போகிறாங்க. பாவிக்கு நீதிமானுக்கு யார்? கிறிஸ்துவில் இருந்தா. அப்போது கிறிஸ்துவை அந்த தேவி நீதி உயிர்த்ததில்லை. பிதா குமார் பசுத்தாக்கி சேர்த்துறோம். ஆதாமுக்கு முழு இவ்வளவு செய்தாதான் பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பார். பெலிஸ்தியன் போயிட்டு கம்ப சிம்ம சொப்பனமாக இருக்காத ஆளை பார்த்ததுமே கிறிஸ்துவை தீவிரமாக கொடு. ராஜாத்தி விருந்துக்கு ஆமானியும் ஆகாசம் தீவிரப்படுத்தினால் போடப்பட்டு பற்றி பாருங்க. புத்தகத்தில் ஆமானை செய்த விருந்துக்கு
தீவிரப்படுத்தினாள் அப்படின்னு போடுறது. தீவிரமாக கொடுத்துருக்க, லேட் பண்ணிட்டு இருக்கா. என்ன விருது? எஸ்தர் விருதிலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறே. ஒரு யூத பெண் திராட்சரசம் படிக்கிறார். ஏசுனா நானே ஜீவக்கும், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசம் நித்திய ஜீவன், இந்த திராட்சரசம் ரத்தமா இருக்கிறது, ஜீவ ரத்தம். மேஷா வராது, ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு அடையாளமாக தான் அந்த ஆமானுக்கு ஆகாஷ் விருதிலே திராட்சரசம் அடிச்சு வெள்ளி தட்டில் தங்க டம்ளர் வச்சு ஜூஸ் ஏற்றி விட்டா. கோரியும் மாறலாய் விழுந்தது. ஆமான் தோத்து போனான். ஆமான் ஜெயிக்க முடியவில்லை. எஸ்தரையும் குழந்தைகாயையும் யூத குலத்தையும். கிறிஸ்துவை காட்டு. தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு எந்த பெரிசனும் ஜெயிக்கக்கூடிய, எந்த சாபம், எந்த பாவம், எந்த மரணம், எந்த தரித்திரம், எந்த பாதாளம் உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு ஒரு ஆள் வாய்க்கலாம் கொடுக்குற. ஆனால் பாதாளத்தையே நீ ஜெயிக்கலாம். இயேசுக்குள்ள பரலோக ராஜ்யங்குது. ஆதாமுக்குள்ள பாதாளம் விரோதமாக தான் வரும். திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், வேறுவான். நானும் இருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப். 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணிடாத. எங்கள் சபையோடு இணைந்து கொள். இன்டர்நேஷனல் சபையோடு இணைந்து கொள். குளோபல் சர்ச்சோடு இணைந்து கொள். பாஸ்டர் தலைமை சீனியர் பாஸ்டர் துளசிராம தாமஸ் சபையில் இணைந்து கொள். டெய்லி கொடுக்குற செய்தி கேளு. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளு. உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு. பெலிஸ்தியர் கைக்கு நீங்கள். மரியாள் கிட்ட என்ன சொன்னாரு தேவதூதர்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதை தான் இங்க சொல்றாங்க. சாமுவேலை நோக்கி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி. தேவதூதன் காபிரியல் என்ன சொன்னா மரியாள் கிட்ட? இயேசு உனக்குள்ள பிறக்கிறாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி பெலிஸ்தியர் சாப பாவம் மனதில் பாதாளத்தை நீக்கி உன்னை ரட்சிப்பாரு. அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அந்த இயேசுவை தேவனுக்கு பெலிஸ்தியருக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுத்து, அதான் பாவம் மனத்திலிருந்து நீக்கி உன்னை ரட்சிப்பாரு. உட்காந்து கவலைப்பட்டு வெறுப்பச்சு சட்டை போட்டுட்டு இந்த ரொம்ப சந்தோஷம் பிசாசுக்கு. அதனால தான் இயேசு கவலையை பற்றி அதிகமாக பிரச்சனை பண்ண. கவலைப்படாத, சோத்து போகாத, பிசாசு துதி இன்னும் பிசாசு திருடுவாங்க கொள்வாங்க மதத்தில் போயிட்டு வேற மேட்டரே கிடையாது. கவலைப்படுறது ரொம்ப பாவம். ஏன்னா பிசாசு துதி இயேசு கையாளாத. நீயே சொல்ற இயேசு நீ கவலைப்படுற வெயிட்பட்ட கழிவு பணிபோன போயிட்டோம். சாபமா பாவமா மரணமா தரித்திரமா ஏதாவது அது பிசாசுக்கு வருது. சாப பாவம் மனதை அதுக்கு தேவி நீதி உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் பிதாவாகிய ஆதாமுக்கு முடிவெடுத்து இவ்வளவு செய்யும்போது பாவ சாபம் மனதில் அசுத்தை பசுத்தை வந்து ஒவ்வொன்றுத்துக்கு பரிகாரி இயேசு. பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, எல்லாத்துக்கும் பரிகாரி. தேவநீதி இயேசு சாமட வாக்கு தத்தம். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்திர எல்லையேற்ற ஆசுவாத சாபம் வாக்கு தத்தம் ஆசுவாத பாதாள பரலோகராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடு. இது கொடுக்காத போது நன்மை தேவன் சுயநீதி அநீதி தேவன் தான் கொடுத்து காட்டிக்கிறார். அதனால் பிசுவாசத்தை தர்றலாம் கொண்டாயிக்கிறான். அதனால சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓடாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அவரை நோக்கி ஓடாமல் வேண்டிக் கொள்ளும். அவரை நோக்கி ஆதாமுக்கு முழுவதும் இயேசு ஜீவன் பரிசுத்தம் கொடு. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டல பிதாவே விண்ணப்பம் எப்படி பண்ணணும்? பரமண்டல ஜபம் எப்படி பண்ணணும்? வேண்டுதல் எப்படி பண்ணணும்? பரமண்டல பிதாவுக்கு இந்த பெரிய பேரு உங்களுடைய நாமம், உங்களுடைய உங்களுடைய சேர்த்தோம் அது இயேசுவின் நாமம், உங்களுடைய பரலோகராய் உங்களுடைய இயேசு சாமண்ட வாக்கு தத்தம். அந்த இயேசு ஜீவ சொன்ன ஜீவன் அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தம். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்குன்னா அந்த பெலிசியன் ஆதாம் முழு உலகத்துக்கும் ஒரு ஆள் வாய்க்கலாம எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இயேசுவின் மன்னிப்பு உங்களுடைய நம்ம உங்களுடைய சேர்த்தம் தான். இவனுக்கும் தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கும் உங்களுடைய நாம் உங்களுடைய சேர்த்தம். அவ்வளோதான் பஸ். உங்களை எந்த சோதனைக்கும் தீமைக்கு ரட்சித்துக் கொள்வார். ராஜ்யம் வல்லமை என்னன்னு உண்மை. இவ்வளோதான் விண்ணப்பம் ஜபம். அப்போ ஜபம்னா ஐவத்து கவலைப்படுறது. ஐயோ இங்கே வலிக்குது, ஐயோ இங்கே ஐயோ அந்த மனுஷன் இப்படி பண்ணுறான், ஐயா ஏசப்பா கெஞ்சுக்கிறோம் ஐயா. எல்லாம் மாம்சத்து பிரச்சனையே மாலையாக கொட்டிட்டு பிரச்சனையில் ஜபத்தை போயிடுவாங்க. செஞ்சது தப்பு, அதனால பிரச்சனை பெரிய
பரிகாரத்தை கூட பரமண்டலிங்க பிதாவுக்கு சொன்னவர் சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு, பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு கடற்கொள் நீங்க எல்லாத்துக்கும் ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். ஓழாம, ஆமா, ஓழாம கவலைப்படுறது, ஓழாம சுயநீதி அநீதி காட்டுறது, அது நெகட்டிவ் ஜபம். நண்பத்தை காட்ட தேவதை பிஷா ஓழா பிரச்சனை, பிறந்த நாள்லேருந்து பிரச்சனை, காதவங்களுக்குள்ள பிறந்த நண்பத்தையே தேவனுக்கு தனக்கு கொடுத்து காட்ட வாயிலெல்லாம் திறந்து கொண்டு வைக்குது, அப்படியே பேய்பிச்சு கப்பல் தகுந்த மாதிரி இருக்குது. அது இயேசு ஏற்றுக்கூட ஓழாம கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வாயினால வந்து மாதிரி அசுத்தாய் ஓட வர கிருத்தி ஆவி சொன்னா, கத்திரை நான் எக்காலத்துலாம் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். தாவீது என்ன சொன்னா, கத்தரை எக்காலத்துக்கும் அவர் துதி எப்போது எக்காலம் என்ன அந்த வேட கவனி துதி தோத்திரம் ஆராய ஜபம் வெண்ணப்பம் எல்லாம் கிறிஸ்து கத்தை பைதட்டோட்டுக்கிட்டி என் நாவும் நாள்தோறும் உமது நிதி சொல்லிட்டே இருமா. அல்லேலூயா. நாள்தோறும் உமது நிதி உமது துதி சொல்லிட்டே இருக்கான். துதி தோத்திரம் ஆராயப்படு துதி பொருள் ஆராய இயேசு உங்களுடைய நாம் உங்களுடைய சேர்ந்த அதை தேவனி துதி இயேசு சாமண்ட வாக்குத்தான். ஆதி அவர்கள் தேவனி இயேசு சாமண்ட வாக்கு எல்லாம் ஜீவ வாக்குத்தான். நன்மத்தை மறியத்தக்கவர் இல்லை இயேசு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அது ஆவியானவன் ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரியாக மாறணும். ஏதேன் தேவனத்தில் ஆதி மனுஷன் ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தத்துக்கு நிலை வச்சுதான் சோயே. அதான் உன்னுடைய சாயல். தேவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆனால் ஆதாம் வியாபாரம் பிசாசு பொறாம பிச்சவன் வியாபாரம் கூப்பிட்டு தோட்டத்தின் நடுவே நன்மத்தியமாக கடிக்கிறத தொடாத புஷ்கின் சாகவே சாவாய். ஏவார் பிசாசிட்ட பலம் விட்டா தேவன் வேண்டாம்னு சொல்லாது தொடாது பறிக்காத பறி சாகவே சாவன. தேவன் தடுக்கல, அவனை தடுக்க மாட்டான். சித்த சுயாதீனம் கொடுத்துக்கிறார். பிசாசுக்கு பலர் போனால் பறித்தால் புஷித்தால் பெருசினா மாறிட்டான். பிசாஸ் மகளா மாற பிசாசு நொறுக்க புருஷனுக்கு விட்டு அவனும் புஷித்தான். நன்மார்க்கு துன்மார்கன் ஆகிட்டான். கண்ணிலிச்சமா சுயநீதி அநீதி ஆயிடுச்சு. அதை தேவனுக்கு தனக்கு கொடுத்து சொல்கிறான். ஆதாம் பார்த்து இன்னைக்கு 2025 இன்னைக்கு 19/1/2025 ஞாயிறு வராது. இன்னைக்கு வரைக்கும் உலகக்குள்ள புட்டி பாதாளமாக எல்லாம் பெலிசுகள் தன்னை தானே மாய்த்து கொண்டான். தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. பாவம் மரணம் உள்ள வந்துச்சு. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. எங்க வானத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா, எங்க சபை இன்டர்நேஷனல் சர்ச்சு 7 கண்டத்துக்கு மிஷனரி எல்லா ஆதவங்களுக்கு வந்து நன்மத்தை மாதிரி சாகவே கிடக்கிறான். திருடமும் கொள்ளமும் அழிக்கும் வருகிறான் என்று பேர் கவனம் அவங்களுக்கு ஜீவ விசல்கள் கொண்டு வராரு பாருங்க. மத்திய பார்ப்போம் சுற்றி இருந்தா எல்லா ஆதவங்கள்ல பெல்சர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. சுயநீதி அநீதி கல்வித்தமாம் சாப பாவம் மரணம் உடம்பெல்லாம் வியாதி தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த ஏசு ஓடி 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 இவர் பரமசுவாமிவேல் ஏசு ஜபம். நீங்கள் ஜபம் பண்ண பரமண்டல பிதாவுக்கு தலைமையத்துக்கு கை வைக்காது. சின்ன பாவம் மோசமான ஈஸ்வரன் உங்களுடைய நாமம் நம்முடைய எதுவுமே நம்முடைய பிரச்சனை ஜபத்தை கொண்டு நிற்காத. நம்முடைய நீதி அழிக்காடுங்க. அதை போய் தேவன் தன் ஜபத்தை பேசணும். அது பேர் மத ஜபம். பரமண்டலுக்கு அழுது உங்களுடைய நாமம் உங்களுடைய இயேசு தான் உங்களுடைய நாமம். இயேசு தேவி நீதி ஜீவரத்தம் நன்மைக்கு தீமைக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் தேவி நீதி உயிர்த்தமானவர். என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, என் பிள்ளைங்க பேர் சொல்லி, தாய் தான் சொந்த பந்து ஏரியாவுக்கு இயேசு உங்களுடைய தேவனுக்கு ஆதம் குரு நம்முடைய பாவம் தேவன் குருவிலிருந்து பாதி. அதான் வெண்ணப்போ உங்களை எந்த தீமையிட்டு ரசித்துக் கொள்வார். எல்லா பெலிசர்கள் இந்த ஆபத்து கொள்ளாத மனிதர்கள் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாம் ரசி உங்களை எந்த தீமையிட்டு ரசித்துக் கொள்வார். பசுக்காக தேவதை வர விரித்தி ஆடு மேய்க்கிற ராஜாவாக மாறலாம். சிறைச்சார்ந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாக மாறலாம். தாய்ந்தாமல் அநாத பெண் எஸ்ஆர் ராஜன் 120 நாடுகள் ராஜாதி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடு முக்கிய தேவன் தனக்கு உலகத்து பலிபீட பழைய ஏற்பாட்டை ஜெபம் விண்ணப்பம் தோற்றுறோம். அதில் பைதட்டோடு முக்கிய தேவன் இயேசு அப்படி இயேசு சாமர் தேவனுக்கு தரவாதம். ஆபிரகாம் சகல காத்து ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆசீர்வாதம். பஞ்சத்தை 100 மடங்கு விளைச்சது. கோழு தனிமாப்படை யாக்கோபு 2 பரிவாரங்களால் ஆசீர்வாதம். வேதத்தில் கவனம் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருந்தே. அந்த இயேசு நன்மைக்கும் தீமைக்கும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தேவநீதி உயிர்த்தது. அவர் ஜீவவேதிகரி. அந்த ஜீவல்ல தேவநீதி இயேசு சாமர் பரவ ராஜ்யமே அதை சிறுவில் குத்துட்டு போய்கிறார். பிதாவையும் மண்டி விட்டு சொல்லி
அவனுக்கு ஜீவனை சேர்த்து எல்லாம் கொஞ்சம் தீர்த்துட்டாரு. அதை ரிசீவ் பண்ணி பிதாகுமார் ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் கொடுத்துப்பாரு, ஓழாமல் கொடுத்துப்பாரு, ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். வேண்டிக் கொள்ளுதல், ஜபம், துதி, தோத்திரப்படுதல், துதிப்பு, ஆராதனை, இயேசுக்கு தேவன் தர கொடுத்து தான் வேண்டிக் கொண்டது. இயேசு சாமனை வாக்கு கொடுத்துடணும், தீவிரமாக கொடுத்து ஓழாமல் கொடுக்கணும். என்னவிட நீ ஓழாமல் கவலைப்பட்டுக்கிற, ஓழாமல் நாடு செல்ல முழு செல்ல, அது பேர் விசுவாசி ஊழியக்காரு. அவங்க அது தப்பு இது தப்பு பேசி அசுத்தாவியாக இருக்குது. சபையாக ஊழியக்காரங்கெல்லாம் அசுத்தாயிதாங்க, பெலிசாவி தாங்க, திறத்து கொண்டதாகிது. அவங்க போன வெப்பம் எந்த இப்படியே பாரு ஊழியக்காரன். ஓழாமல் அது தப்பு இது தப்பு இது ரைட்டு, அகாப்பி அன்பு இல்லை, எல்லாமே தப்புப்பா. ஆதாம் வந்து 2வது முழு உலகம் தப்பு, எல்லோரும் பாவதி இலவசம் கிறிஸ்துவேசன் மீட்பை கொண்டு நீதிமான கிறிஸ்துவேசன் கொட்டி அவனுக்கு தேவன் தனக்கு ஆதாம் பேரை சொல்லி அசுத்தாவோட பார்த்து நீ நல்லா அவனும் நல்லா தப்பியே. தப்பு தப்புன்னு பேசாத, எல்லாமே தப்பு தான், நீயும் தப்பு தான். என் தாய் என்னை பாவத்துக்கு தப்பானவனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்த்தி தேவன், அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் பசுத்தாய் இருக்கு. நீயும் பாதுகாப்பு, அவனும் பாதுகாப்பாக இருப்பாய். ஆனால் தான் நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை, உலகத்துக்கே வழி, முழு உலகத்துக்கு சீனியர் பாஸ் தாமஸ் சுலேஸ்ராம் 7 கட்டத்தில் எங்கள் சபை இருக்குது. குளோபல் சர்ச். எங்கள் சபையில் இணைந்து கொள்ளுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளம் செய்தி கொடுத்து இது ஒரு செய்தியில் கேட்டு காதுக்கு ஜீவனை பற்றி, சோழிய ஜீவனை பற்றி 100 ஜீவ மார்க்கத்தை போய் சோழிய ஜீவன். அதனால் ஜீவன்னா இயேசு சாமனை வார்த்ததும் ஆதி அவர்கள் இயேசு ஜீவ வார்த்தை. நீங்கள் ஜீவன தேவனாலும் எல்லாம் நண்பன் தேவக்கு ஆதாம் காரியம் வேதம் உள்ள பாவம் மனசா உள்ளது புருஷம் உள்ளுக்கு அதை போய் தேவன் தர கொடுக்காது. ஆதி அவர்கள் ஜீவ வாக்குத்தத்தை என் பிதா ஜீவனுடைய குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் செய்கிறார். தேவன் நாவே ஜீவன். அப்போ அந்த ஜீவனில் தேவனி இயேசு சாமன் பரலோக ராஜ்யமே இருக்குது. அது பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கலாம், ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ நன்னன் சுயநீதி ஒரு ஆள் பிசாசு வந்துடுவான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அண்ணன்பு அகோபி அன்பு. ஆமாம். அப்போது எங்களுக்காக அவரை நோக்கி ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் என்ற ஓழாமல் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துடைய பிசாசு ஓழாமல் நன்னன் தேவன் கொண்டு வரான். விரோதமா ஓழாமல் பிரச்சனை வீட்டில் என் தாயின பாவத்திற்கு நன்மை தேவையை ஓழாமல் தேவனுக்கு தன் உலகத்துக்கு காட்டுது. பொட்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, புள்ள பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விசுவாசம் உள்ள புகுந்து திறந்து சமாதானம் சந்தோஷம் சுகம் மேல ஆசுவாதம் எல்லாத்தையும் திறந்து அப்புறம் கொண்டதை பேர் வாதாள குடும்பமாக போயிடுச்சு. நீ ஓழாமல் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், பாவத்துக்கு வருகிற தேவனி மன உயிர்த்தெழுந்த ஜீவனம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஓழாமல் போய் சுத்தாய் ஓட பசுத்தாய் வர வர வரவிந்த ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாதமாக இருந்தான். ஆபிரகாம் சாரால் 90 வயசு 100வது வயசுல புள்ள பிறகுதுங்க. தேவனை மகிழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளவன என்ன பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டு ஓட்டு எங்கே போனாலும் ஓழாமல் ஒரு பலிபீடம் ஒரு பைதட்டு ஆட்ட முடியாது. இயேசு பழைய ஏற்பாடு இயேசு சரித்திரம் வரல, அது பைதத்தில் அந்த இயேசு சாப்பிட பரலோகமே அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுங்க ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாதம். ஒரு முடி கூட ஆபிரகாம் மேலே யாரும் கைப்பட முடியல. ஆபிரகாம் பார்த்தா எல்லாம் அதிர்றான், எல்லாம் ராஜாக்கலாம் எல்லாம் ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் கதை வச்சாலும் பைதட்டு தேவந்திர கொடுக்குது. சாபடி 100 மடங்கு விளைச்சு கூடு தனிமதம் 2 பரிவாராத்து வாதம் இதெல்லாம் கற்று வைத்துக்கொள். என்னுடைய செய்தியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். 100 ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. ஆதாம் வழி அப்புறம் இந்த எல்லாம் பெலிசியர்கள், இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் எல்லாம் ஆதாம் வழி அம்மாவின் பாவத்திலும் சம்பளம் மனத்தில் தான் பிறகுறான். ஆமாம், கட்டின மணிவாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நீயே நான் சுயநீதி அணியே தேவன் தரம் திருடுமா கொடுமாழி வாழ்வு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனாரே. ஏசு யாரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ல ஜீவ பட்டு கொடுக்குறார். அவன் பேசுவது தேவன் தரம் ஆதம் அசுத்தை பசுத்தாய் இருக்கிறேன் லேகன் பிசா தின்றுவாதுங்க லேகன் சல்லர் விடுதலை ஆகிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமாம், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர் 5 சேர்ந்தவர். இயேசு அந்த இயேசு ஜீவ வித்ததுக்கு நீ நன்மத்தை மரியத்தை கொள்கையாது. அப்போது தீர்க்கதரிசி சாமுவேல்
18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அசுத்தாயோட பசுத்தாய் வர பெலிசை சித்தரிக்கப்படுவான். நடக்குது பாருங்க, அடுத்த சமயத்தை பாருங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டு குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் சாமுவேல் நல்லா சத்தமாக வரும். ஏழு வசனத்தை ஃபர்ஸ்ட் சாமுவேல் இங்கிலீஷ் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாமுவேல் 7th chapter 9th verse. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அண்டர்லைன் த வேர்ட், பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி யாரை குறிக்குது? அந்த ஆட்டுக்குடி கூடு செவிடி இல்லாத ஆட்டுக்குடி, பழுதற்றதா இருக்கும். 1 வயது ஆட்டுக்குட்டியா இருக்கும். எந்த பழுது இருக்கக்கூடாது. அது இயேசுவை எம்மூரிட்டு காட்டுது. பரமண்டலிக்க பிதாவே, இஸ்ரவேலின் பேரை சொல்லி உம்முடி முடி செத்தோம். அந்த 18 ஆட்டுக்குட்டியை தேவனாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பண்ணியை செலுத்து, பெய்டு பண்ணு, உட்காந்து தருவதற்கு கவலைப்படாத. புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி யோவாசான இயேசு பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்துக்கு தேவாட்டுக்குட்டி இயேசு, அந்த தேவாட்டுக்குட்டி இயேசு சத்தியத்துக்கு முன்பு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முடிவுகளுக்கு செலுத்தியா? கெட்டு பேசிட்டு இருக்காது. நாடு செல்ல, ஊடு செல்ல, அவன் எல்லாம் தான் சரியில்லை. சரி, நீயே சரியில்லை. ಯೇಸು ಜೀವ ಸರ್ವ ಜೀವನತ್ವ ಸರ್ವಾಂಗ ತಗಲ ಹಂಗ ಸರ್ವಾಂಗ ಜೀವ ಕಣ್ಣು ಜೀವ ಕಾದು ಜೀವ ಆಟ್ಟು ಜೀವ ಲಂಘಿ ಜೀವ ಗಿಟ್ಟಿ ಎಲ್ಲ ನನ್ನದೇ ಶರೀரம். வியாதி விரோதமாக வந்து பெருசி ஆவி வியாதி வறுமை தரித்திரம் பிசாசாகுது. உன்னை விரோதமாக உன்னை அழிக்கவும் கொண்டு தீவிரமாகிறான். நான் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகுது. ஜீவ சொல்ல ஜீவனத்தை உன் மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதோன்னு முழு உலக செலுத்து. அசுத்தோட பசுத்தறி காப்பாற்றிடலாம். ஜனங்களை இந்த சாமுவேலு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி தப்பிக்கிறான் பாருங்க. படிக்க ஃபர்ஸ்ட் சாமுவேல் 7th chapter 9th சத்தமா படி. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வரல, அந்த இயேசு கடைவாங்க பலிகளை செலுத்தினார்கள். எல்லா பலிகளையும் இயேசு எம்பு காட்டு சோயே பலி. அது ஜீவ சொல்ல ஜீவனத்தை தேவனாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு. அதனால தான் பெருசி விரோதமாக வரான். வியாதி வறுமை திருறான், கொடுறான், அழிக்கிறான். பிசாசு அவனை ஸ்டாப் பண்ணனாக்கா பரிகாரம் பண்ணு. பாவத்துக்கு தேவனையும் மனம் உயிர்த்து 18 ஆட்டுக்குட்டி ஜீவ சொல்ல ஜீவனத்தம். அது தேவனீதி உயிர்த்து அந்த 18 ஆட்டுக்குட்டி இயேசு ஸ்கூல் இருக்குது. அந்த பிதாகுமார் பரிசுத்தாக்கி சேர்ந்து ஆதாம் தேவனி உயிர்த்து செலுத்திட்டு தீவிரமா கான்ஃபிடன்ஸும் வரும், நிம்மதியாக தூக்கம் வரும். ஏசு சரியே சத்தத்தை தேவந்தருக்கு ஆதம் வாய்நாள்லாம் செலுத்து, இணைவிடாமல் செலுத்து. படி பரிசுத்தாமல் படி சத்தமா 9th verse. And offered it as a whole burnt offering to the Lord. Then Samuel cried out to the Lord for Israel, and the Lord answered him. Lord answered him. பதில் வரணுங்க, வந்துத்தான் ஆகணும். தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். ஒரு 18 ஆட்டுக்குட்டியே இயேசு சரி இயேசுக்கு மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பெலிச்சு அந்த இவ்வளோ பெரிய பொல்லாத காரியமான சாபமா பாபமா மரணமா அந்த பாதம் தப்பித்து தான் ஆக வேண்டும். நீ ஜீவ சர்வ ஜீவ இயேசு சாமன் தேவன் ஆதம் கொடுக்காமே இருந்தினாக்கா பிசாசு வந்து அழித்து தான் அந்த திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். கண்டதுக்கேப்பா கண்டே மணியை கூட்டி வளர்ப்ப பிள்ளைகளை. அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து, ஆதாம் முழு உலகத்து செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, ஓழாமல் செலுத்து, ஓழாமல் வேண்டிக் கொள்ளுன்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் சாமுவேல் 7th chapter 9th verse. And Samuel
took a sucking lamp and offered it as a whole burnt offering, Sarvadagari of the Lord. Then Samuel cried, Devane Noki, cried, word of the Lord of Israel, and the Lord answered him. Lord answered பண்ணிதான் வயதட்டு பண்ணியா என் பாவம் பேச ஏசு சரி ஏசு ரத்தம் பேசா தரையா வாலிட்டியா தேவனுக்கு தனக்கு ஆதவனுக்கு மூவில இருக்கு என் பாவம் பேசா ஏசு சரீரம் பேசா ஏசு ரத்தத்துக்கு ஓவர் ஏசு ரத்தம் சகல பாவம் சின்ன பாவம் பெரிய சகல பாவம் நீங்க சுத்தி வச்சிடும் அது குடிப்பியா நிச்சயம் ரத்தத்தை ஆதவனுக்கு ஒரு நாள் பயப்படாம குடிப்பியா ஊர் செல்ல நாடு செல்ல ஏசு சில பேர் கத்திரன்னு அவங்க மடிச்சுக்கிட்டு அப்படியே பகைக்காது அது பேர் மதம் பிசாசம் ஜெயிப்பான் தேவன் மனுஷன் ரெண்டு பேரும் முக்கியமானது நீங்க பரமண்டல் ஜபத்தில் பாரு நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு பிதாவே அடுத்து நாங்களும் எங்க கடன் பண்ண எவனுக்கும் எவன் எங்க ஆதவனத்தோட முழு உலக ஒரு ஆள் ஜீவ சரஞ்சு உங்களுடைய நம்முடைய கொடுத்தா அதான் உங்களை எந்த தீவிர ரத்தித்து கொடுத்தா தேவதை பசுதாய் வந்துவார் அதான் மத்திய மார்மோக்கு அப்படிலாம் ஏன் செய்தார் இந்த அடிப்படையில் தான் செய்தார் ஏசு ஒரு பரம சாம்பே எங்க போனாலும் ஆதாம்குள்ள லேகோட் பிசாசு எவ்வளவு பெரிய பாவம் இருக்கும் அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் தன் ஜீவ சரஜ் அவனுக்காக ஜீவ சரஜ் உங்களுக்கு தேவனுக்கு ஆதாமும் 2வது வருஷத்தில் ஓடித்தான் பசுத்தாய் வந்து சொத்த புத்தி விசுவாசம் கைப்படி தேவனும் பசுத்தாய் அனுப்பி அவனை காப்பாத்துறாரு ஏன்னா ஜீவ சரஜ் ஜீவனத்தை கொடுக்குறாரு அதனால தான் நீ கிறிஸ்து நீ உலகத்துக்கே வழி நீ உலகத்துக்கே சீனியர் பாஸ்டர் அல்லேலூயா 5 கட்டத்துக்கு நீ சீனியர் பாஸ்டர் அல்லேலூயா தாமஸ் சொல்லுறாங்க ஏன்னா இயேசுதான் நீ உலகத்துக்கே ஒளினாரு ஏன்னா ஆதாம் மூலமா உலகக்குள்ளாகிறான் இயேசு ஜீவ சரஞ்சவர் அந்த தேவன் ஆதாம் மூலம் அசுத்த பசுத்த இறக்கலாம் நீ உலகத்துக்கே உப்பு பூமிக்கே உப்பு அதனால எங்க சபையில இணைந்து கொள்ளுங்க எங்க சபையில சேர்ந்த நீங்கள் யாரும் பாக்கியம் வாழ்க்கை கிறிஸ்து அவர் தேவநீதி உயிர்த்தெழுமானவர் அல்லேலூயா கிறிஸ்துவை தேவன் தன் உலகத்தை வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து பிடி இயேசுவை பிடி இயேசு சரீரத்தை பிடி இயேசு ரத்தத்தை பிடி இயேசு சாமட வார்த்தை ஜீவ கண்ணு ஒருத்த கூட காவிலுக்கு போனே இருக்கிறாங்க ஜீவ கண்ணு தேவன் தனக்கு ஆதம் கண்டு கூத்துக்குது ஒருத்த புசோகி செத்த முடி சுத்தமா ஜீவ தன் கரத்தை ஜீவ கை தேவன் தனக்கு புஷ்பம் செத்து போனா வந்தான் நானே உடித்தெழுது தேவன் தனக்கு உயிர்த்தெழுது ஆதம் செத்தம் ஏந்து வரான் பாவத்தை மனத்தை பிசாசு தேவன் தனக்கு பாவ சாப மனவனை தேடி வந்து ஏசு தேவன் இது உயிர்த்தெழு சுகம் பெலஞ்சி ஆஸ்பத ஐஸ்வர்யம் பார்க்கிறாரு அதை தேவன் தனக்கு ஆதம் முழு கொடுத்தா பாவத்தை மனவை பசுத்த தேவன் இது உயிர் சாஸ்வத சவாதம் தேடி வருது கிறிஸ்துக்குள்ளவா அந்த கிறிஸ்து வெத்துக்கு இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யம் ஆதாம்குள்ள அந்த வெத்து ஆதாம் அந்த பாவ சாபம் மனது எல்லாம் கேடுபாடுங்க பாதாளம் போய் சேர சீரிஜான் பேட்டு ஆதாமை சிந்தை உங்களுக்கு மனது கொடுக்கும் கிறிஸ்து சிந்தையோ உங்களுக்கு ஜீவன சமாதானத்தை கொடுக்கும் அல்லேலூயா அப்போ அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபடியாக செலுத்திடு சாலமோன் வெங்கலம் எடுத்து 1000 சர்வாங்கத்தை செலுத்தி வருகின்றான் அடுத்த ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேட்டாரு அவன் விருப்பத்தையும் நிறைவேற்றினாரு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு சாலமோன் 1000 சர்வாங்கத்தை அதுக்கு 120,000 ஆடுகளை பலித்திருக்கிறான் 24 காலம் எல்லாம் இயேசு அப்படி இயேசு சரியா லட்சக்கணக்கான தேவன் சாலமோன இலைப்பார்த்தலாம் இருந்துச்சு கர்த்தர் தரிசனமாகிறாரு அப்போ கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அவருக்கு செய்தார் மறுமொழி ஆன்சர் பண்றாரு பாருங்க கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க ஊர் சேர்ந்த ஊருக்கு 2 பேருக்கு தெருக்கு 2 ஒரு 2 அசுத்தாய் தான் வந்து செய்ய கொடுக்குது ஆமா இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு ஒரு ஆள் பாய்ப்பது அசுத்தாய் வந்து செய்து கொடுப்பார் அப்படிதான் கொடுக்குறாரு மத்திய மாடல யானை நல்லவே ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் உங்களுடைய இயேசு சரி தான் உங்களுடைய நாம இயேசு சரி உங்களுடைய பரலோக ராஜ்யம் உங்களுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தந்த எல்லா ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் தேவனுக்கு மீது பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழுக்க கொடுத்துட்டாங்க அசுத்தாய் பசுத்தாய் வந்து பசுத்தாய் எங்க அங்க விடுதலை அல்லேலூயா அப்போ கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார்
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எல்லாம் பட்டு வீழ்ந்துட்டாங்க. எல்லாம் பெலிஸ்தரும் எல்லாம் பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. யாரு? கோலியாத் கூட ஒரு பெலிஸ்தன் தான். பெலிஸ்தன் கோலியாத்து அஹோன்னு வரான், பட்டை தோடியோடு. தாவீது சொன்னான், நீயோ நீ இந்த இயேசுவின் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறப்பா. இயேசுவின் நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜா. 18 ஆட்டுக்குட்டி, பால் குடிக்கிற ஒரு 18 ஆட்டுக்குட்டி இயேசு நாமத்தை பெலிஸ்தனுக்கு செலுத்து. கல்லடிப்பட்டே செத்துட்டான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல் எவன் மேல் அல்லது ஜீவன் உள்ள கல்லு. ஸ்வைட் அடிக்கிறான், கரெக்டாக நெக்கில் தான் போய் வையும். தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்துரு. இப்படி எப்படி ஸ்வைட் அடித்தாலும் சரி கரெக்டாக நெக்கில் தான் போய் வையாது. தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த கல் கரெக்டாக நெத்தியில் போய் வீச்சு. பெலிசே சேர்த்தான். ஆதாம் போல பார்த்தா பெலிசே ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிவான், விருத்த சேதம் இல்லாதவன், கர்த்தரை தெய்வமாக கொள்ளாதவன். அவன் எவ்வளோ பெரிய கோலியத்தானாங்க. நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே வர. கர்த்தருடைய நாமத்தையே கொடுப்பது அதான் இயேசுவின் நாமம். உங்கள் சபிக்குள்ளே ஆசிரியர் இயேசு நாமத்துக்கு ஆசிரியர் பக்கத்து நம்ம இயேசு நாமம் கொடுத்து நன்மை செய்யுங்க. சபிக்கு நிந்திக்கிற தூசி இயேசு சாமம் பரமத்தில் வாழ்க்கை சகல இருக்காதீங்க. யாரும் உன்னை ஜெயிக்கும், நீங்கள் தான் உங்களை ஜெயிப்பீங்க. அப்போது சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகோபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெகாயிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாகவே இருந்துச்சான். அவன் நாளெல்லாம் சாமுவேல் கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிறான். ஓழாம விண்ணப்பம், ஓழாம தேவனீட்டு உயிர்ந்தது. தேவனுக்கு தனக்கு பெலிஸ்தருக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் பைதொற்ற பலி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தில் எல்லா சகல ஜாதி சகல கோத்த சகல பாதி இயேசு ஜீவன் பண்ணி எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தங்க. எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பண்ணி இயேசு சாமனை வாழ்ந்த தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுக்க சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தரின் கை பெலிசு விரோதமாகவே இருந்தது. பெலிசு ஏற்றுக்கவில்லையா. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே வரலையா சொல்லப்படுகிறது. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலிலே எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். வாழ்க்கையில் பெலிசிய சாப பாவம் மன்ன தரித்திரம் வராது தாய்ந்த கிறிஸ்துவஸ் பயனாக இருக்கணும். ஆமாம், நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாங்க. அந்த ஜீவனை தேவ நீதி பயன்ற தேவன் தனக்கு ஆதாரம் சுவாட்சியக்கா பெலிசிய சாப பாவம் மன்னது பாதம் ஏன் முடியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாரம் முடி வந்து கொடுக்கும். உன் மனைவி பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி உன் பேர் சொல்லி அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் சுற்றி இருக்க ஜனங்க ஒரு சபை விசுவாசிங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எங்கே போக எங்கேயும் போக எந்த நாட்டு என்னது ஆதாம் கூட தான் இருப்பான். பெலிசியனாக தான் இருப்பான். சுயநீதி அநீதி தேவன் தனக்கு பிசால் மகனாக தான் இருப்பான். அவன் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடு, ஓடாமல் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காந்து கொடு. கர்த்தர் எல்லா சாபத்துக்கும் பாவத்துக்கும் மனத்துக்கும் தப்பி வைப்பான். சகல ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவான். அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக கொடுங்கள். அல்லேலூயா. அதனால் அன்பார்களே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்கள். இடைவிடாமல் கொடுங்கள், எக்காலத்தும் கொடுங்கள். தேவ நீட்டு உயிர்த்தலை கொடுங்கள். பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் கொடுங்கள். ஜெபமா. அதனால் பயப்படாதீங்க. இந்த 19/1/2025 FGC வெள்ளூர் சபையில் இதை செய்து கொடுக்க தேவன் கிருபை செய்தார். இந்த ஞாயிறு ஹாலாயில் இந்த செய்தி கேட்ட நீங்கள் எல்லாரும் பாக்கியவான். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்கள் சுத்திகரிக்கும். இந்த இஸ்ரவேல சார்பில் ஒரு பால் குட்டிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகனபலி, இயேசு சிலுவையில் சர்வாங்க தகனபலி, குற்ற நிவாரணபலி, பாவ நிவாரண, தரித்திர நிவாரணபலி, வாதாள நிவாரணபலி, இயேசு சரித்து எல்லையற்ற ஐஸ்வர்யம், தரித்திர திவத்தி ஆயிடும், சாபம் எல்லையற்ற ஆசை, இயேசு சாப்பிட வாக்கு தந்தத்தை சாப நிவத்தியாகும், இயேசு உயிர்த்து மரணத்திலிருந்து விடுதலை, பரலோக ராஜ்யம் தேவன் பாதாளத்தில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதாளத்தில் இல்லை,
இயேசு தேவநீதி உயிர்த்தெழுந்தவருமா இருக்கிறார். அந்த இயேசு சத்திய சத்தத்துக்கு விலையே போட முடியாது. அதை உன் பேர் சொல்லி நீ கொடுத்தே தீரும். வாழ்ந்தே தீர்ந்த வாழ்க்கை, கொடுத்தே தீர்ந்த வாழ்க்கை கடனா. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே பிறக்கும்போது ஆதாம் போல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இளவதற்கு கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அந்த கிறிஸ்துவ தேவ நீதி பரலோக ராஜ்யமாகிறாரு. அவர் தான் சர்வாக தகர பலி, அவர் தான் குற்ற நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்த பாதாள நிவாரண பலி. அவர் தேவதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அப்போ சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓழாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, பழைய ஏற்பாட்டில் இயேசு சட்டத்து வராது ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏதோ உலகத்தின் பாசம் தேவாட்டுக்குட்டி, அந்த சீவாட்டுக்குட்டி. அந்த சீவாட்டு தேவி இயேசு பரலோகராஜ் மாணவர்கள் சகல அதிகாரிகள் அந்த பிதாகுமார் பசுத்தாகி ஆதம் செலுத்து. வெயிட் பண்ணாத, லேட் பண்ணாத, உண்மையை செய்து கேட்படி செலுத்து. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனதை தடுத்து நீங்க கிறிஸ்துவே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒரு மணி நேரம் வார்த்தை நினைத்து மிகுந்த கனிகளை கொடுப்பா. ஏசு மத்திய பார்க்க அப்புறம் உள்ள போகிறேன். எங்கே பார்த்தாலும் வியாதியஸ்தன், திருட செவட, திமிர்வாதக்காரன், ஜெய்கோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள சிறி. ஏசு எங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்பன். ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஆதம் உள்ள அந்த குசல விவசாய மாட்டார். கண்ணத்தையுமே தேவத்தை கொடுத்துருக்கா. ஏசு தன் ஜீவ சொரிஞ்சு தேவத்தை ஆதம் அசுதத்து பசு தாண்டி போக மாட்டாராம். அப்படிதான் அந்த அப்படிதான் இதெல்லாம் நோபரி இருக்கக்கூடாது. அந்த இயேசு தேவன் தனக்கு ஆதம் குழுவில் கொடு, உட்காந்து தூரத்தில் கொடு. ஏசு இங்கே சொல்கிறார், காணானி மகள் பிசுவாசி பல்லமில்ல அவர் அந்த ஈனிங்கானா. இந்த அப்பத்தை பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடுதுன்றா. ஏசு நான் இதுதான் நினச்சி மாட்டேன்னா. சரிப்போ உன் விசுவாசம் பெரியது. அப்போ ஜீவப்பா பேச தேவன் தனக்கு ஜீவசரி ஜீவரத்தம் ஜீவசரி தேவத அந்நேரமே சுகமாயிட்டா. அசுதை பசுதை ஆகிட்டு சமீபத்திலும் சரி தூரத்திலும் சரி உங்கள் பிள்ளைக்கு தூரமாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளை பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதம் அசுதை பசுதை இறக்கலாம், பாதுகாத்துடலாம். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. என்னுடைய செய்தி கேளுங்க, ஜோயை ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பசுத்த பிதாவே, இந்த அறிவான ஞாயிற்றுக்கிழமை வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலக்காதீங்க, தீயாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோதரம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு வெளிச்சர்கையில் சாபத்துகையில் பிசாசுகையில் பதற்கையில் தரித்து பாதாக்கு ஆபத்து விபத்து திருட எந்த நேரத்தில் தர்றான் போட்டு ஆயிக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பருவனும் நானே வழியை சந்தி ஜீவனமாக என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமான ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனோடு அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்னம், அந்த சர்வாங்க தகரபலி, குற்ற நிவாரணபலி, பாவ நிவாரணபலி, தரித்திர பாதாள நிவாரணபலி. அவர் தேவி நீதி இயேசு பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஏன் பேர் சொல்லி பிதாவுக்குமார் பசுதாகி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு வானத்துக்கு பரலோக ராஜ்யம் கொடுத்து அசுதாயத்தை கிராமங்கள் பட்ட 7 கண்டத்திலும் ஆடு உலகெங்கிலும் சகல அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தெற்கு எல்லா தேச தலைவர்கள் இயேசு பண்ணி இங்கே தேவத்தை அசுத்தை அங்கோட்ட பசுத்தை இறக்குறதாய் போகும் வேலைக்கார சொல்ற இங்கே சொல்ற அந்நேரமே அவன் சுகமாயிட்டான். என்ன பண்ணார்? பாவத்தில் மன தேவனுக்கு அசுத்தாவியாக இயேசு ஜீவ தெரிஞ்சு தேவனுக்கு ஆதம் அசுத்தை அந்நேரமே சொல்லுவோம். அதில் இயேசு ஜீவம் பார்த்து நல்ல மெச்சூராங்க. அளவற்ற சபிக்குள் நீங்கள் பகைக்குள் நன்றி. நீங்கள் சத்துக்களை ஜபம் பண்ணுங்க. இயேசு சாமிட்ட வாக்கு தந்த உம்படி செத்தோம். அந்த பிதாகுமார் பசுதாய் ஆதாம் முழு ஒரு ஆள் பயப்படாத அசுதாயோட பசுதாய் தேவங்கிற பணி செய்து தான் ஆவார். ஆனால் ஏசு அவருக்கு மனித தேவன் கத்த சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாய கத்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை போய் ஓடாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். கொடுத்து பெலிஸ்தரை சிதறடிக்கிறாரு, கள்ளக்கடித்தாரு. அதுக்கப்புறம் பட்டு விழுந்தார்களாம் பெலிஸ்தர்கள். அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே வரல. பெலிஸ்தீன் நாளெல்லாம் உயிரோடு நாளெல்லாம் பெலிஸ்தீன் தலை தூக்கவே இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்க தேவன் தனக்கு ஆதம் பாவ சாபப்படுத்த தலை தூக்காது. கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு ஆதம் முழுவதுக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசுவை தந்துரு இயேசு வித்தியாசம் இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம் கொடுத்துக்கிறார். அது தேவனுக்கு தனக்கு ஆதம் தரித்திர நிவர்த்தி ஆகிடும். இந்த ஏழை கர்த்தர் கூட எல்லா இடத்தையும் நீங்களாக்கி ரச்சது ஏழை ஆட்டு மேய்ப்பன் தாவீது எப்படி எல்லையற்ற ஐஸ்வர்யம் வந்துச்சு.
கண்டு கடுகிறது கத்தை நான் காலங்களோ புதிய போதுவாய் புதிய தோற்றம் ஆறாத தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வர்ற வரவிருத்தி ஆவி ஆத்மா சரீரம் கையில் பெரிய ஆத்மா ஐஸ்வர்யம் மகிமை கனவு எல்லாம் உண்டு ஆபிரகாம் கிறிஸ்டியஸ் மூலம் உண்டாயிருக்கு சொல்லப்படுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதியவர் கிறிஸ்டியஸ் மூலம் அந்த கிறிஸ்டியஸ் தேவன் இது பரலோக ராஜ்யம் பிதாகுமார் ஆதாம் மூணு ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதம் ஆபிரகாம் சேமானாக இருந்தான் இந்த வார்த்தையின் படிக்கிறதா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பிடிச்சிருக்கிறதா உலகெங்கும் எல்லா ஜனங்களுக்கும் 7 கண்ட ஜனங்களுக்கு 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க சபையில் அவங்கெல்லாம் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாகுமார் ஆதாம் பூதா எல்லா அசுத்தாயும் சாமிகளும் காவலும் மறந்தது அது தப்பிக்கும்படி பசுத்தா எல்லாம் இறங்குபடி ஜெபிக்கிறதா 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாகுமார் வாய்நாள் இடைவிழா ஓடாமல் வேண்டிக் கொள்கிறதா குடும்பத்துக்காக பட்டதுக்காக தாய்க்காக தகவலுக்காக மனைக்காக பிள்ளைகளுக்காக சொந்த பந்த ஏரியாவுக்கு ஜனங்க எங்கள் சபை விசுவாசிங்க வேலூர் வடநாடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா 716 கோடிக்கு அதிகமான எங்கள் சபை விசுவாசி இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வாய்நாள் வெளிப்பது இடைவிழா எக்கால் அசுத்தாய் ஓட்டம் பசுத்தாய் வரணும் கர்த்தர் மருமத்து பொருட்டு ஆடு உலகத்தை 2ஆம் வருகைக்கு பாய்ந்தபடுவது மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஆடு கிறிஸ்துவை சிறப்படுத்துகிற தாய் 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் மூணு ஜன இயேசு ஜீவன் பரிவு கோடா கோடி இயேசு ஜீவன் சரீரம் இயேசு தேவதி இயேசு சாமட வாழ்த்துகின்றன அவன் எனக்கு பிதாகுமார் ஆதாம் முழு கொடுக்குறதா அசுத்தாய் ஓட்ட பசுத்தாய் தேவ பணிவிட செய்கிறதா மாபெரிய உண்டாகிறதா பெரிய காரியம் செய்யும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களிலும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்துராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்குறது. ஃபேஸ்புக்கில் போங்க, கிறிஸ்துராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் கிறிஸ்துராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பகுதியினுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உருவாக்கின மாபெரும் பைபிளுக்கு நிச்சயம் கொடுக்குருவார். என் செய்தி கேட்க கேட்க உங்களால் முடிவு செய்யாமல் இருக்கவே முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போங்க, 7 கண்டத்தில் எங்கள் விசாரிக்கிறோம். எல்லா அவங்க படித்து ஏழப்பட அரசு சினிமா கலைஞர் போட்டு யாராக இருந்தாலும் அம்மா வீட்டில் பாவத்தை சம்பளம் மரத்தில் தேவத்தை குட்டி பாதாளமாக இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தான் ஆதம் பசுத்தாயிருக்கு. அவளை கிறிஸ்டியஸ் கூட ரட்சித்து விடும்படி நீங்கள் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதனால் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஏரோட செய்திகள் கொடுத்துருக்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். மீடியா மிஸ்டரியாக இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதுதான் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க். அக்கௌண்ட் நேம் ஆர் வெஸ்ராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922075523. IFSC code ID IB 000P131. Venathu branch, Vellore, India. Google Pay பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி 19/1/2025 ஞாயிறு 6 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.